வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் குழுவில் இருந்து தலைமை நீதிபதியை நீக்கியது ஏன் என்று ராகுல் காந்தி வினா. எந்த ஒரு செயலுக்கும் தேர்தல் ஆணையரை தண்டிக்க முடியாதபடி சட்டத்தை மாற்றியது ஏன் என்றும் மக்களவையில் முழக்கம். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியின் 79வது பிறந்தநாள் விழா. டெல்லி நாடாளுமன்ற அரங்கில் இந்தியா கூட்டணி தலைவர்களுடன் பிறந்த நாளை கொண்டாடினார் சோனியா. அனைத்து ஸ்லீப்பர் பேருந்துகளையும் அடிக்கடி சோதனை நடத்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவுறுத்தல். அடிக்கடி தீ விபத்து ஏற்படும் நிலையில் சோதனையிட்டு தரத்தை உறுதி செய்ய வலியுறுத்தல். உலகிலேயே முதல் நாடாக 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளது ஆஸ்திரேலியா. தடையை மீறினால் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு 290 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகளை காணலாம். தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் குழுவில் இருந்து தலைமை நீதிபதியை நீக்கியது ஏன் என்றும் எந்த ஒரு செயலுக்கும் தேர்தல் ஆணையரை தண்டிக்க முடியாதபடி சட்டத்தை மாற்றியது ஏன் என்றும் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வினவியுள்ளார். மக்களவையில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்திய விடுதலை போராட்டத்தை கைத்தறி துணியுடன் தொடர்புடையதாக மகாத்மா காந்தி கட்டளையிட்டதாக குறிப்பிட்டார். கைத்தறி துணி என்பது வெறும் துணி இல்லை என்றும் அது நாட்டு மக்களின் எண்ணங்களையும் கற்பனைகளையும் எதிரொலிப்பது என்று ராகுல் குறிப்பிட்டார். இந்த நாடு 140 கோடி மக்கள் என்னும் இழைப்பால் நெய்யப்பட்ட துணி என்றும் ராகுல் காந்தி குறிப்பிட்டார். இந்த நாட்டில் உள்ள அனைவரும் சமம் என்பதை சமத்துவத்தில் நம்பிக்கை இல்லாத RSSல் உள்ள நண்பர்கள் ஏற்க மறுப்பதாகவும் அவர்கள் சமூக படிநிலையில் உயர்நிலையில் இருக்க விரும்புவதாகவும் ராகுல் தெரிவித்தார். காந்தி கொல்லப்பட்ட பிறகு திட்டமிட்டபடி இந்த நாட்டில் உள்ள உயர்கல்வி நிறுவனங்கள், புலனாய்வு அமைப்புகள், வருமான வரித்துறை உள்ளிட்ட அமைப்புகளை படிப்படியாக RSS அமைப்பினர் கைப்பற்றி கொண்டதாக குறிப்பிட்டார். இவை எல்லாவற்றையும் விட மிகப்பெரிய தேச விரோத செயல்களான வாக்கு திருட்டை செய்துள்ளதாகவும் ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். மக்களின் வாக்குகளை சிதைப்பது அதனால் நெய்யப்பட்டுள்ள நாட்டை சிதைப்பதாகும் என்றும் குறிப்பிட்டார். தேர்தல் ஆணையத்தை தேர்ந்தெடுக்கும் குழுவில் இருந்து தலைமை நீதிபதியை நீக்கியது ஏன் என்று வினவினார். இந்த குழுவில் பிரதமர், உள்துறை அமைச்சர் ஆகியோருடன் தான் மட்டும் இருந்து எந்த பயனும் இல்லை என்று ராகுல் காந்தி சுட்டிக்காட்டியுள்ளார். தேர்தல் ஆணையரின் எந்த ஒரு செயலுக்கும் அவரை தண்டிக்க முடியாது என்று 2023 டிசம்பரில் சட்டத்தை மாற்றியதாகவும் இதற்கு முன்னிருந்த பிரதமர்கள் யாரும் இதை செய்யவில்லை என்றும் ராகுல் சுட்டிக்காட்டினார். தண்டிக்க முடியாத பாதுகாப்பை பிரதமரும் உள்துறை அமைச்சரும் தேர்தல் ஆணையத்திற்கு ஏன் கொடுக்க வேண்டும் என்றும் ராகுல் காந்தி வினவினார். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியின் பிறந்தநாளை டெல்லியில் இந்தியா கூட்டணி தலைவர்கள் கொண்டாடி மகிழ்ந்தனர். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியின் 79வது பிறந்தநாள் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. இதையொட்டி நாடாளுமன்றத்தில் உள்ள அரங்கில் இந்தியா கூட்டணியின் பல்வேறு கட்சி தலைவர்கள் முன்னிலையில் சோனியா காந்தி தனது பிறந்தநாளை கொண்டாடினார். அப்போது மாநிலங்களவை எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, காங்கிரஸ் நாடாளுமன்ற உறுப்பினர் பிரியங்கா, சமாஜ்வாதி தலைவர் அகிலேஷ் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். உறங்கும் வசதி கொண்ட அனைத்து பேருந்துகளையும் அரசு அங்கீகாரம் பெற்ற முகமைகள் மூலம் அடிக்கடி சோதனை மேற்கொள்ளும்படி மத்திய சாலை போக்குவரத்து நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி அறிவுறுத்தியுள்ளார். அண்மை காலங்களில் உறங்கும் வசதி கொண்ட பேருந்துகள் விபத்துக்குள்ளாகும் போது அவற்றில் தீப்பிடித்து பயணிகள் உயிரிழப்பு நேர்கிறது. இது குறித்து கவலை தெரிவித்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி, எல்லா வகை ஸ்லீப்பர் பேருந்துகளையும் அரசு அங்கீகாரம் பெற்ற முகமைகள் மூலம் அடிக்கடி சோதனை செய்ய வேண்டும் என்று தெரிவித்தார். நாட்டில் 37,000 ஸ்லீப்பர் பேருந்துகள் உள்ளதாகவும் அவற்றை தரமாக கட்டமைத்துள்ளனரா என்று சோதனையிடுவது இப்போதைய தேவை என்றும் நிதின் கட்கரி தெரிவித்தார். உலகிலேயே முதல் நாடாக 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை ஆஸ்திரேலிய அரசு தடை செய்துள்ளது. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், த்ரெட்ஸ், எக்ஸ், ஸ்னாப்சாட், கிக், ட்விட்ச், டிக்டாக், ரெடின், யூடியூப் என பல்வேறு சமூக ஊடகங்கள் உலகில் உள்ளன. உலக நாடுகள் பலவற்றிலும் இவற்றை வயது வரம்பின்றி அனைவரும் பயன்படுத்தி வருகின்றனர். இந்த நிலையில் உலகிலேயே முதன்முறையாக ஆஸ்திரேலியா நாடு 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளது. இதனால் அந்நாட்டில் 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக ஊடக கணக்குகளை அணுகுவதை இழந்துள்ளனர். இந்த தடையை மீறும் பெற்றோரோ குழந்தைகளோ தண்டிக்கப்பட மாட்டார்கள் என்றும் அதே நேரத்தில் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு 29 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளது. வன்முறை, பாலியல் தூண்டல் உள்ளிட்ட தீங்கு விளைவுகளுக்கும் உள்ளடக்கங்களிலிருந்து சிறாரையும் 10 பருவத்தினரையும் பாதுகாக்கும் பொருட்டு இந்த தடையை கொண்டு வந்துள்ளதாக ஆஸ்திரேலிய அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டு மக்களும் முதலமைச்சர் ஸ்டாலினும் ஒரு நாளும்
கலவரத்திற்கு இடம் தர மாட்டார்கள் என்று சுப வீரபாண்டியன் தெரிவித்துள்ளார். சென்னை திருவொற்றியூரில் துணை முதலமைச்சர் உதயநிதி பிறந்தநாளையொட்டி பொதுக்கூட்டமும் மற்றும் நலத்திட்ட உதவிகளும் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. திமுக பகுதி செயலாளர் அருள்தாசன் தலைமையில் நடைபெற்ற கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கு கண்காணிப்பு குழு தலைவர் சுப வீரபாண்டியன், மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் ஆகியோர் கலந்து கொண்டு உரையாற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினர். இதில் திருவொற்றியூர் சட்டமன்ற உறுப்பினர் சங்கர், செய்தி தொடர்பாளர் ரஜினி, தொகுதி பொறுப்பாளர் மோகன், மண்டல குழு தலைவர் தனியரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய சுப வீரபாண்டியன், தமிழ்நாட்டு மக்களும் முதலமைச்சர் ஸ்டாலினும் ஒரு நாளும் கலவரத்திற்கு இடம் தர மாட்டார்கள் என்று தெரிவித்தார். நாங்கள் நேற்று நடத்திய ஒரு ஆர்ப்பாட்டத்தில் ஒரு தீர்மானத்தை முன்மொழிந்தோம். சட்டப்படியான தீர்மானம் அது நீதிமன்ற அவமதிப்பு அல்ல. நீதிமன்றமும் கூட தவறு செய்கிறது என்று கருதுவதற்கு மக்களுக்கு உரிமை உண்டு. எனவே அவர் மீது ஒரு குற்ற முன்மொழிவு என்கிற இம்பீச்மெண்ட் என்கிற தீர்மானத்தை கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே அப்படி பல நீதிபதிகள் மீது தீர்மானங்கள் கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. நீதிபதி சுவாமிநாதன் மீது அப்படி நாடாளுமன்றத்திலே ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு நிறைவேற்றப்பட்டு அவர் பதவியிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்னும் மக்களின் குரலை நான் மறுபடியும் எதிரொலித்துக் கொண்டிருக்கிறேன். பாமக தலைவர் பதவி விவகாரத்தில் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பு தங்களுக்கு சாதகமாக அமைந்துள்ளதாகவும் தன் பெயரையோ கட்சியின் பெயரையோ அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்றும் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது தன் பெயரையோ கட்சியின் பெயரையோ அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என தெரிவித்தார். தமிழ்நாடு அவரோடு எதிர்பார்த்த ஒரு வழக்கு டெல்லி உயர்நீதிமன்றத்திலே நடந்த வழக்கு. பாட்டாளி மக்கள் கட்சி தொடர்ந்த வழக்கு. இதுவரை தேர்தல் ஆணையத்தின் பேரில் இந்தியாவில் இருக்கின்ற எந்த கட்சிகளும், நான் சொல்லுவது இந்தியாவில் இருக்கிற எந்த கட்சிகளும் தொடுக்க முன்வரவில்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சி அந்த வழக்கை கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டு அந்த வழக்கிலே ஒரு அருமையான தீர்ப்பை பாட்டாளி மக்கள் கட்சிக்கு, அதில் குறிப்பாக தலைவராக இருக்கின்ற எனக்கு, நிறுவனராக இருக்கின்ற தலைவராகவும் இருக்கின்ற எனக்கு கிடைத்திருக்கிற இந்த மகிழ்ச்சியான வேளையிலே உங்களோடு அந்த தீர்ப்பை பற்றி, அதனுடைய சாராம்சத்தை பற்றி உங்களோடு பகிர்ந்து கொள்ள, ஏனென்றால் நீங்கள் ராமதாஸுக்கு ஆதரவாக வந்துள்ள டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பை வரவேற்று சேலத்தில் அவரின் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் விவகாரத்தில் ராமதாஸுக்கு ஆதரவாக டெல்லி நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. இதை வரவேற்று சேலம் கொண்டாலம்பட்டியில் சட்டமன்ற உறுப்பினர் அருள் தலைமையில் அவரின் ஆதரவாளர்கள் பட்டாசு வெடித்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர். இனி இது தொடர்பாக சிவில் நீதிமன்றம் செல்ல வேண்டும் என்றால் அன்புமணிதான் போக வேண்டும் என்றும் பாமகவின் தலைவர் ராமதாஸ் தான் என்பதை நீதிமன்றம் உறுதிப்படுத்திவிட்டதாகவும் அருள் தெரிவித்தார். நேற்று கூட நாங்கள் தெளிவாக சொன்னோம். பாட்டாளி மக்கள் கட்சியை சிலர் திருட நினைத்தார்கள் தேர்தல் ஆணையத்தினுடைய துணையோடு. ஆனால் தர்மத்தின் வாழ்வரை சூதுகவும் தர்மம் வெல்லுங்கிற அடிப்படையில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தலைவர் எப்படின்னா யாரும் ஏமாற்றி பெற்ற இதெல்லாம் செல்லாது ஐயா உருவாக்கினாரு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவனில் சோனியா காந்தியின் பிறந்த நாளையொட்டி தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேக் வெட்டி ஏழை எளிய மக்களுக்கு வழங்கினார். சோனியா காந்தியின் பிறந்தநாள் காங்கிரஸ் கட்சியினரால் இன்று நாடு முழுவதும் கொண்டாடப்பட்டது. சென்னை ராயப்பேட்டை சத்தியமூர்த்தி பவனில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை கேக் வெட்டி ஏழை எளியோருக்கு வழங்கினார். காங்கிரஸ் வட்டார தலைவர் கராத்தே செல்வம் ஏற்பாட்டில் பள்ளி குழந்தைகளுக்கு பென்சில், பேனா ஆகிய வழங்கப்பட்டன. ஏழை எளியோருக்கு, தூய்மை பணியாளர்களுக்கும் நலத்திட்ட உதவிகளை செல்வ பெருந்தகை வழங்கினார்.
மருத்துவர் பிரிவு சார்பில் இரத்த தானம் மற்றும் மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து அன்னதானமும் வழங்கினார். இந்நிகழ்வில் காங்கிரஸ் முன்னாள் தலைவர்கள் கிருஷ்ணசாமி, திருநாவுக்கரசர், தங்கபாலு, பீட்டர் அல்போன்ஸ், துணைத் தலைவர் சொர்ணா சேதுராமன், பொருளாளர் ரூபி மனோகரன், அமைப்பு செயலாளர் ராம் மோகன், பொதுச் செயலாளர்கள் காமராஜ், தமிழ்செல்வன், மகளிர் காங்கிரஸ் தலைவி ஹசீனா சையத், எஸ்சி துறை தலைவர் ரஞ்சன் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். ஜனவரி மாதத்திற்கு பிறகு தாவேகாவிற்கும் அதிமுகவிற்கும் மட்டும்தான் போட்டி இருக்கும் என்று திமுக கூட்டணி உடையும் என்று புரட்சி பாரதம் கட்சி தலைவர் ஜெகன்மூர்த்தி தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த நெல்லூர்பேட்டை ஏரிக்கரையில் உள்ள குடியிருப்புகளை அகற்ற பொதுப்பணித்துறையினர் அறிவிக்கை வழங்கியுள்ள நிலையில் அதை சட்டமன்ற உறுப்பினர் ஜெகன்மூர்த்தி பார்வையிட்டார். தங்களுக்கு மாற்று இடம் வழங்க வேண்டும் என கோரி அவரிடம் மக்கள் முறையிட்டனர். அப்போது புரட்சி பாரத மாவட்ட செயலாளர் மேகநாதன், ஒன்றிய குழு உறுப்பினர் வெங்கடேசன், மாவட்ட நிர்வாகி சத்யா, கோகுல், நந்தகுமார், பாலா ஆகியோர் உடன் இருந்தனர். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய ஜெகன்மூர்த்தி, ஜனவரிக்கு பிறகு அதிமுகவிற்கும் தாவேகாவிற்கும் இடையேதான் போட்டி இருக்கும் என்றும் திமுக கூட்டணி உடையும் என்றும் தெரிவித்தார். மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பகுதியில் சாயப்பட்டறைகளை அமைக்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் வேண்டுகோள் விடுத்துள்ளார். சேலம் ஜாகீர் அம்மாபாளையத்தில் ஒருங்கிணைந்த ஜவுளி பூங்கா அமைக்க மேக்னசைட் நிறுவனத்திற்கு சொந்தமான 184 ஏக்கர் நிலம் தேர்வு செய்யப்பட்டு 360 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அதற்கான வேலை நடைபெற்று வருகிறது. இந்த இடத்தில் யான் அலங்கரி பார்க் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் 21 சாயப்பட்டறைகளை அமைக்க கட்டுமான பணிகள் தொடங்கப்பட்டது. சாயப்பட்டறைகள் அமைவதால் நிலத்தடி நீரும் சுற்றுச்சூழலும் மாசு ஏற்படும் என இப்பகுதி மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் அந்த பகுதியை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் சண்முகம் ஆய்வு செய்து பொதுமக்களின் கருத்துக்களை கேட்டறிந்தார். அதன்பின் பேசிய அவர், மக்களுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் பகுதியில் சாயப்பட்டறைகளை அமைக்கக்கூடாது என்று தமிழக அரசுக்கு வேண்டுகோள் விடுத்தார். நாகர்கோவில் அருகே சமூக வலைதளங்கள் மூலம் அழைப்பு விடுத்து போதைப் பொருட்களுடன் பிறந்தநாள் விருந்து நடத்திய 7 பேரை காவல்துறையினர் கைது செய்ததுடன் அங்கிருந்த பெண்களை மீட்டனர். நாகர்கோவில் அருகே மருங்கூரில் பழையாற்றின் கரை ஓரமாக அமைந்துள்ள விடுதியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தி விருந்து நடைபெறுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்டாலினுக்கு தகவல் வந்தது. இதையடுத்து காவல்துறையினர் அங்கு சென்று விசாரித்தனர். விசாரணையில் திருப்பதி சாரத்தை சேர்ந்த ராஜு என்பவரின் விடுதியில் குலசேகரத்தை சேர்ந்த கோகுல் பிறந்தநாள் கொண்டாடியதும் தெரிய வந்தது. இதற்காக சமூக வலைதளங்கள் மூலம் அழைப்பு விடுத்ததால் கோவை, கேரளம், மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து சுமார் 50க்கும் மேற்பட்டோர் இதில் கலந்து கொண்டனர். பிறந்தநாள் கொண்டாட்ட விருந்தில் அரசால் தடை செய்யப்பட்ட கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் பயன்படுத்தியதாக தெரிந்தது. இது தொடர்பாக விடுதி உரிமையாளர் ராஜு பிறந்தநாள் கொண்டாட்டத்திற்கு அழைப்பு விடுத்த கோகுல் மற்றும் அவர் மனைவி உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். அங்கு நடைபெற்ற தேடலில் போதை ஊசிகள், போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. வெளியூர்களிலிருந்து வந்த இளம் பெண்களும் மீட்கப்பட்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கப்பட்டன. வந்தவாசி ஒன்றியத்தை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இலவச மிதிவண்டிகள் வழங்கும் விழா அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் ஞானசம்பந்தம் தலைமையில் நடைபெற்றது. முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் தயாளன், நகர்மன்ற துணைத் தலைவர் அன்னை சீனிவாசன், மருதாடு அரசு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் ராம்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நகரமன்ற தலைவர் ஜலால் அனைவரையும் வரவேற்றார். சட்டமன்ற உறுப்பினர் அம்பேத்குமார் 16 பள்ளிகளைச் சேர்ந்த 2024 மாணவ மாணவியருக்கு இலவச மிதிவண்டிகளை வழங்கினார். அப்போது பேசிய அம்பேத்கர் குமார், தமிழ்நாட்டு மாணவர்கள் கல்வி கற்பதற்காக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக கூறினார். இந்த நிகழ்ச்சியில் பல்வேறு பள்ளிகளின் தலைமை ஆசிரியர்கள், நகர்மன்ற உறுப்பினர்கள் கிஷோர் குமார், நாகூர் மீரான், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் குடியரசு ஆகியோர் கலந்து கொண்டனர். கேரளத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் பிரபல நடிகர் திலீப்பும் அவர் மனைவி காவியா மாதவனும் எர்ணாகுளத்தில் வாக்களித்தனர். கேரளத்தில் நடைபெற்ற உள்ளாட்சி தேர்தலில் எர்ணாகுளம் மாவட்டம் ஆலுவா புனித பிரான்சிஸ் பள்ளியில் உள்ள வாக்குச்சாவடியில் மலையாள நடிகர் திலீப்பும் அவர் மனைவி காவியா மாதவனும் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர். நடிகை பாலியல் வன்கொடுமை வழக்கில் இருந்து விடுவிக்கப்பட்ட நிலையில் நடிகர் திலீப் வாக்களித்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. சேலம் மாவட்டம் எடப்பாடி அருகே அரசிராமணி பேரூராட்சிக்கு உட்பட்ட சரபங்கா ஆற்றின் கரையோரம் வருவாய்த்துறையினர் அளவீடு செய்தபோது அவர்களுடன் விவசாயிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. எடப்பாடி அருகே அரசிராமணி பேரூராட்சி குள்ளம்பட்டி முதல் செட்டிப்பட்டி வரை சரபங்கா ஆற்றோரம் விவசாயிகளுக்கு வசதியாக வண்டி வாகனம், கால்நடைகள் சென்றிடும் வகையில் பாதை இருந்தது.
அதை மணல் கொள்ளையர்கள் அழித்து விட்டனர். இதனால் இப்பகுதி விவசாயிகள் பாதையின்றி தவித்து வருகின்றனர். இதனால் சரபங்கா ஆற்றோரம் பாதை அமைப்பதற்காக அளவீடு செய்யும் பணியில் வருவாய்த்துறையினர் ஈடுபட்டனர். அப்போது அப்பகுதியை விவசாயிகள் பயிர்கள் அறுவடை செய்த பின் அளவீடு செய்ய வேண்டும் என கூறி அதிகாரிகளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களை அமைதிப்படுத்திய வருவாய்த்துறையினர் மீண்டும் அளவீடு பணியை தொடங்கினர். சேலம் மாவட்டம் ஓமலூரில் குழந்தைகள் பாதுகாப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. ஓமலூர் பேரூராட்சி தலைவர் செல்வராணி தலைமையில் நடந்த கூட்டத்தில் சமூக பணியாளர் சாந்தகுமாரி கலந்து கொண்டு குழந்தை திருமணத்தை தடுத்தல், குழந்தைகள் பாதுகாப்பு ஆகிய குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தினார். இதில் துணைத் தலைவர் புஷ்பா, கவுன்சிலர்கள், சமூக ஆர்வலர்கள் கலந்து கொண்டனர். ஆதரவற்ற குழந்தைகளை கண்டறிந்து காப்பது என கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் பயிர்கள் சேதமடைந்ததற்கு இழப்பீடு வழங்க வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் விதை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நகலை எரித்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஜனவரி மாதத்தில் பருவம் தவறி பெய்த மழையால் 37,000 ஹெக்டேரில் சம்பா பயிர்கள் சேதமடைந்தன. இதனால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு 63 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க மாவட்ட நிர்வாகம் தமிழக அரசுக்கு பரிந்துரைத்தது. இதுவரை இழப்பீடு வழங்காததை கண்டித்து மயிலாடுதுறையில் விவசாய சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கூட்டமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் துரைராஜ் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டனர். அப்போது மத்திய அரசு கொண்டு வரவுள்ள விதை மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்து அதன் நகலை எரித்தனர். மயிலாடுதுறையில் இந்த போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்தின் முக்கியமான கோரிக்கைகள் என்பது கடந்த ஜனவரி மாதம் 17, 18 தேதிகளில் மாவட்டத்தில் பெய்த தொடர் எதிர்பாராத மழையின் காரணமாக பல்லாயிரக்கணக்கான ஏக்கர் நிலத்தில் தண்ணீரில் மூழ்கி அழுகி போனது. பல அதிகாரிகள் வந்தார்கள், அமைச்சர்கள் வந்தார்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தார்கள், பார்வையிட்டார்கள். ஆனால் விவசாயிகளுக்கு எதுவும் கிடைக்கல. இதே இடத்தில் அனைத்து விவசாயிகள் சங்கங்களின் சார்பாக சாலை மறியல் போராட்டம் நடத்தினோம். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு காத்திருப்பு போராட்டம் நடத்தினோம். வடலூர் வள்ளலார் பெருவெளியில் சர்வதேச மையம் கட்டக்கூடாது என்று சன்மார்க்க சங்க ஒருங்கிணைப்பு குழு தீர்மானம் நிறைவேற்றியுள்ளது. கடலூர் மாவட்டம் வடலூரில் உள்ள சத்தியஞான சபையில் 100 கோடி ரூபாய் செலவில் வள்ளலார் சர்வதேச மையம் கட்டும் திட்டத்தை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. சர்வதேச மைய கட்டிடத்தை பெருவெளியில் அமைக்கக்கூடாது என்று சன்மார்க்க சங்க ஒருங்கிணைப்பு குழு வழக்கு தொடுத்துள்ளது. இந்த நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் வண்டலூரில் சன்மார்க்க சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு செயற்குழு கூட்டம் நடைபெற்றது. இதில் தமிழகம் முழுவதிலும் இருந்து 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். அப்போது பெருவழி வழிபடுவதற்கான இடம் என்றும் அங்கு கட்டடங்கள் கட்டக்கூடாது என்றும் கூறி தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. ஐயா தலைமை சன்மார்க்க சங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு பூரா இருக்கக்கூடிய, அதாவது அகில இந்திய லெவல்ல சன்மார்க்க சங்கத்தை ஒன்றிணைக்கிறதுக்காக ஒரு சங்கத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணவங்க ஐயா. இவங்க தான் இப்போ இருக்கக்கூடியவங்க ஒரு மூத்த சன்மார்க்கி. இப்படிப்பட்ட மூத்த சன்மார்க்கிகளை இங்கே அமர்ந்திருக்க அத்தனை பேரும் மூத்த சன்மார்க்கிகள். இவங்களுடைய கருத்து எல்லாமே ஒத்த கருத்து. அந்த பெருவெளி தலம் என்று சொல்லக்கூடிய தலம்னு சொல்லிட்டாலே அது ஒரு வழிபடக்கூடிய இடம். அப்படி ஒரு வழிபடக்கூடிய இடத்துல பெருவெளி மைதானம்ன்றாங்க. பெருவெளி மைதானம் அல்ல, பெருவெளி தலம். அந்த தலத்தில் வழிபடுவதை தவிர்த்து வேற எந்த நோக்கத்திற்கும் அதில் இடம் இல்லை. விருத்தாசலம் அருகே கொள்முதல் நிலையத்தில் சேமித்து வைக்கப்பட்டிருந்த 15,000 நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து முளைத்து சேதமடைந்தன. கடலூர் மாவட்டம் விருத்தாசலம் அருகே எருமனூர் கொள்முதல் நிலையத்தில் அரவைக்கு அனுப்புவதற்கு நெல் மூட்டைகளை அடுக்கி வைத்திருந்தனர். 2 நாட்களுக்கு முன்பு பெய்த மழையை பொருட்படுத்தாமல் அதிகாரிகள் அலட்சியத்துடன் இருந்ததால் 15,000க்கும் மேற்பட்ட நெல் மூட்டைகள் மழையில் நனைந்து பூசணம் பிடித்து முளைக்க தொடங்கியது. அரும்பாடுபட்டு உழைத்த விவசாயிகள் நெல்மணிகள் முளைத்திருப்பதை கண்டு வேதனை அடைந்தனர். விழுப்புரத்தில் தனியார் பேருந்து மோதியதில் மூதாட்டி படுகாயமடைந்தார். விழுப்புரம் மாவட்டம் ஆன்றாயநல்லூரை சேர்ந்த மாரியம்மாள் திருவனைநல்லூரில் உள்ள உணவகத்தில் வேலை முடித்து வீட்டுக்கு தனியார் பேருந்தில் சென்று கொண்டிருந்தார். அப்போது மாரியம்மாள் வந்த தனியார் பேருந்திற்கும் மற்றும் ஒரு தனியார் பேருந்திற்கும் இடையே வாகனத்தில் பயணிகளை பிடிப்பதற்காக போட்டி போட்டுக்கொண்டு சென்றனர். மாரியம்மாள் ஆண்டராயநல்லூரில் பேருந்தில் கீழே இறங்கி நடந்தபோது பின்னால் வந்த தனியார் பேருந்து அவர் மீது மோதியது. இதில் காயமடைந்த மாரியம்மாளை முண்டியம்பாக்கம் அரசு மருத்துவமனைக்கு பொதுமக்கள் அழைத்து சென்றனர். இது குறித்து திருவனைநல்லூர் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் பூவிருந்தவள்ளியில் காங்கிரஸ் வர்த்தக பிரிவு சார்பில் சோனியா பிறந்த நாளையொட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது. திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் வர்த்தக பிரிவு சார்பில் சோனியா பிறந்த நாளையொட்டி பூவிருந்தவள்ளி ஊத்துக்காட்டு எல்லையம்மன் ஆலயத்தில்
தாய்மானவன், கோபால் ஆகியோர் தலைமையில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. அதன் பின் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் நகர காங்கிரஸ் தலைவர் இமயவர்மன், வட்டார தலைவர்கள் சேகர், மோகன், பசுவராஜ், தேவராஜ், ஜான், ரவி ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் நகராட்சி ஊழியர்களின் அலட்சியத்தால் கார் எரிந்து சேதமடைந்தது. திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி வடக்கு வீதி ஆஞ்சநேயர் கோவில் தெருவை சுத்தம் செய்த நகராட்சி ஊழியர்கள் வேலி ஓரமாக குப்பைகளை தீயிட்டு கொளுத்துவதை வழக்கமாக வைத்துள்ளனர். குப்பைகளை கொளுத்தாதீர்கள் என பொதுமக்கள் பலமுறை கூறியும் அவர்கள் அலட்சியம் செய்துள்ளனர். செவ்வாயன்று குப்பைகளை கொளுத்திய போது அருகில் நின்ற பெருமாள் என்பவரின் கார் தீப்பற்றி எரிந்தது. தகவல் அறிந்து விரைந்து வந்த தீயணைப்பு துறையினர் காரில் பற்றிய தீயை அணைத்தனர். அப்பொழுது அங்கு வந்த முன்னாள் அமைச்சர் காமராஜ் பாதிக்கப்பட்டவருக்கு ஆறுதல் கூறினார். இது குறித்து மன்னார்குடி காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே கள்ளக்காதலியின் 2வது கணவருக்கு கொலை மிரட்டல் விடுத்தவர் நண்பர்களுடன் கைது செய்யப்பட்டார். தஞ்சாவூரை சேர்ந்த தாமரை செல்விக்கும் துரைராஜ் என்பவருடன் திருமணமாகி ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். துரைராஜ் இறந்ததால் தாமரை செல்வி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் கரைப்புதூரில் தங்கியிருந்து அங்குள்ள பனியன் நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்தார். அப்பொழுது அதே நிறுவனத்தில் பணிபுரிந்து வந்த செல்வகுமாரை காதலித்து 2வது திருமணம் செய்து கொண்டார். இந்த நிலையில் மனோஜ் என்பவருடன் தாமரை செல்விக்கு பழக்கம் ஏற்பட்டுள்ளது. அவர் செல்வகுமாரை விட்டுவிட்டு மனோஜுடன் வந்து தங்கியுள்ளார். இதனால் செல்வகுமார் இருவருடனும் தகராறில் ஈடுபட்டுள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த மனோஜ் கொலை மிரட்டல் விடுத்துள்ளார். இது குறித்து பல்லடம் காவல் நிலையத்தில் செல்வகுமார் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் காவல்துறையினர் மனோஜ்குமார், அவருடைய நண்பர் மதன், ஆண்டனி ஆகியோரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் கொளத்துப்பாளையம் பேரூராட்சியில் அமைத்த தரமற்ற சிமெண்ட் சாலையை அகற்ற கோரி பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திருப்பூர் மாவட்டம் கொளத்துப்பாளையம் 9வது வார்டில் சிமெண்ட் சாலை தரமாக அமைக்கவில்லை என பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக கொளத்துப்பாளையம் திமுக பேரூராட்சி துணைத் தலைவர் துரைசாமி, 9வது வார்டு கவுன்சிலர் ராமபிரியா ஆகியோரின் மீது மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். அவர்கள் இருவரும் அவர்களுக்கு நெருங்கியவர்களுக்கு ஆதரவாக சாலையை உயர்த்தியதால் மற்ற குடியிருப்புகளில் தண்ணீர் புகும் நிலை உருவாகி வருவதாகவும் பொதுமக்கள் கூறியுள்ளனர். திருவாரூர் மாவட்டம் மணலூர், மதகரம் ஆகிய ஊராட்சிகளில் 20 ஆண்டுகளாக சாலைகளை சீரமைக்காததை கண்டித்து சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் வலங்கைமான் வட்டம் மணலூர், மதகரம் ஊராட்சிகளில் 20 ஆண்டுகளாக சாலைகள் சீரமைக்கப்படாமல் இருந்து வருகிறது. தற்பொழுது பெய்த மழையால் சாலை மேலும் சேதமடைந்துள்ளது. இது குறித்து அரசு அதிகாரிகளிடம் புகார் அளித்து அவர்கள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்த சாலைகளை சீரமைக்காவிட்டால் வருகின்ற சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர். மதுரை மாவட்டம் மேலூரில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டியதை எதிர்த்து மக்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். மதுரை மாவட்டம் மேலூருக்கு அருகில் உள்ள கல்லங்காட்டில் 300 ஏக்கர் பரப்பளவில் சிப்காட் தொழிற்பேட்டை அமைப்பதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டியுள்ளார். தொழிற்பேட்டை அமைய இருக்கும் இடத்தில் சிவன் கோவில்கள், பழங்கால கல்வெட்டுகள், தேவாங்கு போன்ற அரிய வகை உயிரினங்கள் இருப்பதால் இந்த இடத்தை பல்லுயிர் பாதுகாப்பு தலமாக அறிவிக்க வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இந்த திட்டத்தை அரசு முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டையில் சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்த முதியவரை கைது செய்ய வலியுறுத்தி மாதர் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் 9ஆம் வகுப்பு படிக்கும் 13 வயது சிறுமியை விஜயன் என்ற 61 வயது முதியவர் குளிர்பானத்தில் மயக்க மருந்து கலந்து கொடுத்து பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார். அதையடுத்து சிறுமிக்கு கடுமையான வயிற்று வலி ஏற்பட்டதால் அவளுடைய பெற்றோர் மருத்துவமனைக்கு அழைத்து சென்று பரிசோதனை செய்ததில் அவள் கர்ப்பமாக இருப்பதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக பெற்றோர்கள் சிறுமியிடம் கேட்டபோது விஜயன் என்ற முதியவர் தன்னை பலாத்காரம் செய்ததாகவும் இது பற்றி யாரிடமும் கூறக்கூடாது என்று தன்னை மிரட்டியதாகவும் தெரிவித்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த பெற்றோர் திருமயம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். புகார் அளித்து 1 மாதம் ஆகியும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதை கண்டித்து அனைத்து இந்திய மாதர் சங்கத்தினரும் சிறுமியின் பெற்றோரும் குற்றவாளியை கைது செய்ய கோரி திருமயம் பேருந்து நிலையத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். தேர்தல் ஆணையரை தேர்வு செய்யும் குழுவில் இருந்து தலைமை நீதிபதியை நீக்கியது ஏன் என்று ராகுல் காந்தி வினா. எந்த ஒரு செயலுக்கும் தேர்தல் ஆணையரை தண்டிக்க முடியாதபடி சட்டத்தை மாற்றியது ஏன் என்றும் மக்களவையில் முழக்கம். காங்கிரஸ் நாடாளுமன்ற குழு தலைவர் சோனியா காந்தியின் 79வது பிறந்தநாள் விழா. டெல்லி நாடாளுமன்ற அரங்கில் இந்தியா கூட்டணி தலைவர்களுடன் பிறந்த நாளை கொண்டாடினார் சோனியா.
அனைத்து ஸ்லீப்பர் பேருந்துகளையும் அடிக்கடி சோதனை நடத்த மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி அறிவுறுத்தல். அடிக்கடி தீ விபத்து ஏற்படும் நிலையில் சோதனையிட்டு தரத்தை உறுதி செய்ய வலியுறுத்தல். உலகிலேயே முதல் நாடாக 16 வயதுக்கு உட்பட்டோர் சமூக ஊடகங்களை பயன்படுத்துவதை தடை செய்துள்ளது ஆஸ்திரேலியா. தடையை மீறினால் சமூக ஊடக நிறுவனங்களுக்கு 290 கோடி ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.